ஏன்னா நயினார் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றவுடன் அவருடைய முதல் கட்டளைன்னு தான் நான் சொல்லுவேன், செருப்பு போடணும் அப்படிங்கிறது. எப்பொழுதுமே ஒரு மாநில தலைவர் சொல்வது வந்து கேட்பது எங்களுடைய கடமை, அது எங்களுடைய கட்டாயம். அது மட்டும் இல்ல, அவரு செருப்பை வாங்கிட்டு வந்துட்டாரு. அதனால ஒரு மாநில தலைவர் சொல்லும் பொழுது அதை தட்டுவது ரொம்ப தவறு. அதனால மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செருப்பை வாங்கி போடவும் வச்சுட்டாரு. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக 2026 ஒரு வேள்வியாக தவமாக எடுத்திருக்கும். அதே நேரத்தில் ஒரு கட்சியில் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. மாநில தலைவர் சொல்லிய பிறகு இன்னைக்கு அவர் வாங்கி கொடுத்த செருப்பை நான் மேடையில போட்டுக்கிட்டேன். நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்படும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. இதை விட முக்கியம், நான் செருப்பு போடுவதை விட முக்கியம், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. நிச்சயமாக கட்சியினுடைய வளர்ச்சி இன்னும் வேகம் எடுக்கும். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயமாக தமிழகத்தில் அமையும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதற்கு கடுமையாக உழைப்போம். புதிய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பூத் அளவில் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய குறிக்கோளை கையில் எடுத்திருக்கிறாங்க. அது நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற காலத்துல இன்னும் சிறப்பாக அது நடக்கும்.